கண்டுகொள்ளாத எடப்பாடி மன உளைச்சலில் அதிமுகவிலிருந்து விலகினார் ராஜேந்திர பாலாஜி. சற்று முன் பெரும் பரபரப்பு. அதாவது தமிழ்நாட்டில் 2020க்கான சட்டமன்ற தேர்தலில் நெருங்கி வரும் சூழ்நிலையில் எடப்பாடி பழனிசாமி மக்களை காப்போம், தமிழகத்தை மீட்போம் என்று சுற்றுப்பயணத்தை மேற்கொண்டு வருகிறார். மறுபுறம் மாவட்ட வாரியாக அதிமுக முன்னாள் அமைச்சர்கள் ஆலோசனை கூட்டத்தை கூட்டி வருகின்றனர். அந்த வகையில் சிவகாசி மாவட்டத்தில் அதிமுக முன்னாள் அமைச்சர் ராஜேந்திர பாலாஜி தலைமையில் நிர்வாகிகள் ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் தேர்தல் பணிகள் குறித்தும் அதிமுக கொண்டு வந்த நலத்திட்டங்களையும் பொதுமக்களிடம் கொண்டு சேர்க்கும் வகையில் எவ்வாறு செயல்பட வேண்டும் என்று அதிமுக முன்னாள் அமைச்சர் ராஜேந்திர பாலாஜி நிர்வாகிகளுக்கு அறிவுறுத்தினார். பின்னர் நிகழ்ச்சியில் பேசிய முன்னாள் அமைச்சர் ராஜேந்திர பாலாஜி, தமிழ்நாட்டில் அதிமுக வெற்றி வாய்ப்பு அதிகரித்து வருகிறது. மேலும் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தேர்தலுக்கான பிரச்சாரத்தில் ஈடுபட்டு வருகிறார். இதனால் என்னை திமுக குறிவைப்பதாகவும் கூறினார். மேலும் தன்னை மிரட்டும் பாணியில் ஈடுபட்டு வருவதாகவும் கூறினார். அது மட்டுமின்றி திமுக ஆட்சி பொறுப்பேற்றதில் இருந்து தன் மீது பொய் குற்றச்சாட்டுகளை முன்வைத்து கைது செய்து கூறினார்கள். தொடர்ந்து பேசிய அதிமுக முன்னாள் அமைச்சர் ராஜேந்திர பாலாஜி, இந்த முறை நான் சிவகாசி தொகுதியில் நிற்பேன். ஏனென்றால் இந்த தொகுதிதான் தன்னை சட்டமன்ற உறுப்பினர் ஆக்கியது. மேலும் இந்த தொகுதியில்தான் நான் போட்டியிடுவேன் என்று கண்ணீர் மல்க கூறியது நிர்வாகிகள் இடையே ஒருவித மன கஷ்டத்தை ஏற்படுத்தியது. பின்னர் கூட்டத்தில் இந்த நிர்வாகிகள் அனைவரும் முன்னாள் அமைச்சர் ராஜேந்திர பாலாஜி கைதட்டி விசில் அடித்து உற்சாகப்படுத்தினார். முன்னதாக அதிமுக ஆட்சி காலத்தில் முன்னாள் அமைச்சர் ராஜேந்திர பாலாஜி ஆவின் நிறுவனத்தில் வேலை வாங்கி தருவதாக 3.10 கோடி மோசடி செய்த வழக்கில் கைது செய்யப்பட்டார். அவர் அதிமுக ஆட்சியில் பால்வளத்துறை அமைச்சராகவும் இருந்தார். சென்னை உயர்நீதிமன்றத்தில் முன்ஜாமீன் மனு கேட்டிருந்த நிலையில் அதனை நீதிமன்றம் தள்ளுபடி செய்தது. இதனைத் தொடர்ந்து அதிமுக முன்னாள் அமைச்சர் ராஜேந்திர பாலாஜி தலைமறைவானார். இந்த நிலையில்தான் தனிப்பட்ட போலீசார் அவரை 18 நாட்கள் தேடி வந்தனர். இறுதியில் கர்நாடகாவில் அவர் கைது செய்யப்பட்டார். ராஜேந்திர பாலாஜி அமைச்சராக இருந்தபோது ஆவின் நிறுவனத்தில் வேலை வாங்கி தருவதாக பலரிடம் பணம் வாங்கினார். ஆனால் வேலை வாங்கி தராமல் ஏமாற்றிவிட்டார். இதனால் அவர் மீது மோசடி வழக்கு பதிவு செய்யப்பட்டது. இந்த வழக்கில் முன்ஜாமீன் கேட்டு சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்தார். இதனை அடுத்து போலீசார் அவரை தீவிரமாக தேடி வந்தனர். முன்ஜாமீன் மனு தள்ளுபடி செய்யப்பட்டதை அடுத்து ராஜேந்திர பாலாஜி தனிப்பட்ட போலீசார் தேடி வந்தனர் என்பதும் குறிப்பிடத்தக்கது. சுமார் 18 நாட்களுக்கு பிறகு ராஜேந்திர பாலாஜி கர்நாடகாவில் கைது செய்யப்பட்டார். இந்த சம்பவம் தமிழக அரசியலில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. ஆக இப்படியான நிலையில்தான் இவர் மீது பல்வேறு வழக்குகள் இருந்தும் அதை தன்னுடைய வக்கீல்கள் மூலம் சரி செய்து ஒவ்வொரு வழக்கில் இருந்தும் விடுதலையாகி வருகிறார். ஆனால் இதற்கு ஒரு சின்ன உதவி கூட எடப்பாடி செய்யவில்லை என்றும், மேலும் கட்சிக்காக எவ்வளவோ உழைத்தும் தனக்கு ஒரு பிரச்சனை என்றால் எடப்பாடி குரல் கொடுக்காமல் அமைதியாக இருந்து வந்தார். இதனை வெளிப்படையாகவே அவர் தெரிவிக்கவில்லை என்றாலும் மிகுந்த மன உளைச்சலில் ராஜேந்திர பாலாஜி இருந்துள்ளார். இதனால் இந்த அதிமுகவே வேண்டாம் என்று முடிவெடுத்து அவர் கட்சியிலிருந்து விலக உள்ளதாகவும் தற்போது தகவல்கள் வெளிவந்து கொண்டிருக்கிறது என்பதும் குறிப்பிடத்தக்கது என அரசியல் வட்டாரத்தில் பரவலாக பேசி வருகின்றனர். சரி, இந்த வீடியோ பற்றிய உங்கள் கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க. மேலும் வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி.